வணக்கம் மக்களே. சரி, இன்னைக்கு சும்மா தான் இருக்கோம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு ஒரு பிளான். ஸோ நிறைய பேர் நம்மள ஒரு மானிட்டர் ப்ளஸ் ஒரு லேப்டாப் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். 2 ஸ்க்ரீன் வேணும் அப்படின்றதுக்காக. பெரிய ஸ்க்ரீன் நிறைய பேர் வந்து லேப்டாப் ஸ்க்ரீன் சிறுசாக இருக்குது, பெருசில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து நம்மளோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணால் மானிட்டரும் சேர்ந்து க்ளோஸ் ஆகிரும். அதை சரி பண்ணணும்னா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணாலுமே நம்ம வந்து மானிட்டர் ஸ்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கு. ஸோ இது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ் மொழியிலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட ஸ்க்ரீனில் வந்து டாஸ்க் பாரில் பேட்டரி பட்டன் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பவர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் ஆப்ஷன்ஸ் கஸ்டமைசேஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வென் த கம்ப்யூட்டர் ஸ்லீப்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் நீங்கள் வந்து இங்கே நெவர்னு செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது இங்கேயும் நெவர்னு செலக்ட் பண்ணணும். இங்கேயும் நெவர், இதுலேயும் நெவர். ஸோ இந்த 4 சூஸ் பாக்ஸ்லேயும் நெவர்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் வாட் க்ளோசிங் த லிட் டஸ் அந்த மாதிரி சொல்லி ஒரு ஆப்ஷன். அதையும் கிளிக் பண்ணிடணும். இங்கே டிஃபால்ட்டாக வந்து ஸ்லீப்னு இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து டூ நத்திங் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணணும். இங்கேயும் டூ நத்திங், இதுலேயும் டூ நத்திங், அதே மாதிரி இதுலேயும் டூ நத்திங். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடைசியாக வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக டூ நத்திங்னு செலக்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து இப்போ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண ஸ்டேஜ்லேயும் உங்களோட மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சேஞ்சஸ் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணாலுமே இப்போ உங்களால் மானிட்டரை வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.